Hi everyone, welcome to Veggie. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம வாழைப்பூவை எப்படி ஈஸியாக சுத்தம் பண்ணி சமைக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சில பேர் வாழைப்பூவே வாங்க மாட்டாங்க, அதை சுத்தம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு. இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாழைப்பூவில் மேலே இருக்கிற தோலை முதல்ல ரிமூவ் பண்ணிவிடுவோம். நல்லா திக்காக இருக்கும், அதை எடுத்துடுங்க. அதை எடுத்தோம்னா உள்ளே நமக்கு பூ அப்படியே கொத்தாக கிடைக்கும். அதை ஃபுல்லாக அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூவில் ஒரு நரம்பு இருக்கும், அதை தான் ரிமூவ் பண்ணணும். இப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிக்கலாம். ஏன்னா வாழைப்பூவில் ஒரு பால் மாதிரி இருக்கும், அது கையில் பட்டு பிசு பிசுன்னு ஆகி கருப்பாயிடும் கையே. அதனால் இது ஆயிரத்துக்கு முன்னாடி நீங்கள் கையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே ஃப்ளோர்லேயும் நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அது மேலே பிளேட் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த வாழைப்பூக்குள்ளே ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், இதுதான். அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு பலூன் மாதிரி ஒரு சின்ன இது இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது ரெண்டையும் எடுத்துட்டால் நம்ம க்ளீன் பண்ணுற வேலை முடிஞ்சிடும். இதே மாதிரி இருக்கிற பூ எல்லாத்துலேயும் எடுத்துடணும். ஏன்னா இந்த நரம்பும் இந்த மாதிரி இருக்கிறதும் நமக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காது. ப்ளஸ் நீங்கள் வேக வச்சாலும் அது வேகவும் வேகாது. அதனால் இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிடணும். இந்த வாழைப்பூவை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணதை தூக்கி போட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி ஒவ்வொரு தோலாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடைசியில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறதுல நரம்பு இருக்காது உங்களுக்கு. அந்த மாதிரி நரம்பு இல்லாததை நீங்கள் அப்படியே கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கடைசியில் போகும்போது குருத்து மாதிரி இருக்கும், அது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதை அப்படியே நீங்கள் சாப்பிட்றலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி சுத்தம் பண்ணி இவ்வளோ பூவையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த பூவை எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 வீக் வரைக்கும் அப்படியே இருக்கும். நீங்கள் என்றைக்கு பொரியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் கட் பண்ணுறது எப்படின்னா, இப்படியே பஞ்சாக ஒரு கொத்தாக எடுத்து கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ண போட்ட போதே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதனால் பக்கத்துலேயே கொஞ்சம் மோர் எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மோரில் போட்டிங்கன்னா அதோட கலர் மாறாமல் இருக்கும் உங்களுக்கு. வாழைப்பூவில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி சுத்தம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினச்சி வாங்காமல் இருந்துடாதீங்க. அதே மாதிரி நிறையா ரெசிபீஸ் இதில் இருக்குது உங்களுக்கு வாழைப்பூவில். ஏற்கனவே நம்ம சேனலில் வாழைப்பூ குழம்பு எப்படி வைக்கிறது, சைவ மீன் குழம்பு அப்படிங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. லேடிஸ்க்கு வரக்கூடிய யூட்ரஸ் ப்ராப்ளம், ப்ளீடிங் ப்ராப்ளத்துக்கெலாம் இந்த வாழைப்பூ ரொம்ப ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இதில் பொரியலாவோ வடையாவோ எப்படியாவது எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.